அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 4 வாரங்களில் பதிலளிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது, அது தொடர்பான முழு விவரம்? மத்திய அரசு புதிதாக அமல்படுத்தியிருக்கக்கூடிய 3 குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய கோரியும் அதனுடைய பெயர்களை மாற்றக் கோரியும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு இன்றைய தினம் நீதிபதிகள் SS சுந்தர், N செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ ஆஜராகி அரசியலமைப்பு சட்டப்படி ஆங்கிலத்தில் மட்டுமே சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ள நிலையில் சமஸ்கிருதத்தில் சட்டங்களை நிறைவேற்றியது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று வாதிட்டார். மேலும் எந்த விவாதமும் இல்லாமல் இந்த சட்டங்கள் அவசர கதியில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் போதிய அளவில் விவாதம் நடத்தப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதனை தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக சில கருத்துக்களை தெரிவித்த நீதிபதிகள் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டங்கள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் வகையில் உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த சட்டங்கள் கொண்டு வருவதற்கு முன்பாக சட்ட ஆணையத்தை மத்திய அரசு கலந்து ஆலோசித்திருக்க வேண்டும் என்ற கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த மனு குறித்து மத்திய அரசு 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். மேலும் இந்த சட்டங்களை எதிர்த்து ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுக்களுடன் இணைத்து இந்த மனுவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கூறி விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.